அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்களே, நீங்கள் அமைதியாக இருந்தாலும் உங்களுக்குள்ள ஒரு புயல் இருந்துகிட்டே இருக்கும். யாரையுமே நீங்கள் காயப்படுத்த மாட்டீங்க. ஆனால் உங்களை காயப்படுத்தினவங்கள நீங்கள் எப்போவுமே மறக்க மாட்டீங்க. இது வரைக்கும் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவித்த துரோகங்கள், ஏமாற்றங்கள், நம்பிக்கை இழப்புகள், இது எல்லாமே ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் நடந்தது. 2026 தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் வரப்போகும் மாற்றங்கள்லாம் சாதாரணமாக இருக்காது. செல்வம், குடும்ப அமைதி, திருமண யோகம், குழந்தை பாக்கியம், வெளிநாட்டு வாய்ப்பு, இது எல்லாமே இந்த ராசிக்காக மெதுவாக தான் திறக்க போகுது. ஆனால் இந்த ராசிக்காரங்க சில மனிதர்களிடம் மட்டும் ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்கணும். இல்லை அப்படின்னா வாழ்க்கையில் பெரிய பாதிப்பு வர வாய்ப்பு இருக்குது. கடகராசியின் குணாதிசயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கடகராசி சந்திரனால் ஆளப்படும் ராசி. இந்த ராசிக்காரங்க மனசாட்சி அதிகம் கொண்டவங்களாக இருப்பாங்க. வெளியில் கடினமாக தெரிஞ்சாலும் கூட உள்ளுக்குள்ளே ரொம்பவே மென்மையானவங்க. இவங்க முக்கிய குணம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, குடும்ப பாசம் அதிகமாக, யாருக்காகவும் தியாகம் செய்ய தயாராக இருப்பாங்க. உண்மையான அன்பை எதிர்பார்ப்பாங்க. ஏமாற்றத்தை எளிதிலவே மறக்கவே மாட்டாங்க. நம்பிக்கை வச்சவங்களுக்காக உயிரையும் கொடுப்பாங்க. ஆனால் இவங்களோட பலவீனம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சீக்கிரம் மனசு உடைஞ்சு அதிகமாக யோசிப்பாங்க. எல்லாரையும் நம்பிடுவாங்க. பழைய நினைவுகளை விடவே மாட்டாங்க. கடகராசிக்காரங்க எப்போவுமே பெரும்பாலும் வாழ்க்கையில் ஆரம்பத்தில் கஷ்டப்படுவாங்க. ஆனால் வயது அதிகரிக்க வாழ்க்கை உயர ஆரம்பிக்கும் உங்களுக்கு. இந்த ராசி அனுபவித்த துரோகங்கள், கடகராசினர் வாழ்க்கையில் மிகப்பெரிய காயம் என்னன்னு தெரியுமா? நம்பிக்கை துரோகம்தான். இவங்களுக்கு அதிகமாக வரும் பிரச்சனை, நண்பர்களால் ஏமாற்றம், காதலில் துரோகம், குடும்பத்தில் புரிதல் இல்லாமல், பண விஷயத்தில் நஷ்டம், உதவியாளர்கள் கூட பின்னால் பேசுகிறது, கூட பிறந்தவங்க கூட பின்னால் பேசி துரோகம் பண்ணுறது. இந்த ராசினர் ஒருவரை நம்பினா முழுமையாக நம்புவாங்க. அதனால் ஏமாற்றமும் இவங்களுக்கு பெரிதாக அதிகமாக இருக்கும். பல கடகராசிக்காரங்க ரொம்ப அமைதியாகவே அழுதுடுவாங்க. வெளியில் சிரிப்பாங்க. ஆனால் உள்ளே ரொம்ப உடஞ்சி நொறுங்கி இருப்பாங்க. 2026 தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு வாழ்க்கை எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, தமிழ் புத்தாண்டு கடகராசிக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். பணவரவு அதிகரிக்கும். நீண்ட நாளாக நின்று போயிருந்த பணமெல்லாம் இப்போ அவங்களுக்கு கிடைக்கும். வேலை வாய்ப்பு, வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல வாய்ப்பு வரும். வெளிநாட்டு யோகம், வெளிநாடு செல்ல நினைக்கிறவங்களுக்கு நல்ல செய்தி வரும். வீடு, நிலம், வாகனம், சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இவங்களுக்கு சாதகமாக மாறும். குடும்ப அமைதி, குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் மெதுவாக குறையும். அடுத்த 12 நாள் இவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப பரபரப்பான காலமாக இருக்க போகுது. முதல் 4 நாள் மனக்குழப்பம் இருக்கும். பழைய நினைவுகள்லாம் வரும். சிலர் உங்களை சோதிப்பாங்க. அடுத்த 4 நாள் நல்ல செய்தி வரும். பணவரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதிய மனிதர்கள்லாம் அறிமுகமாவாங்க. குடும்பத்தில் சந்தோஷம், மன அமைதி, புதிய தொடக்கம்லாம் இருக்கும். யாருக்கிட்டையுமே நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். கடகராசிக்காரங்க இந்த 3 வகையான மனுஷங்கக்கிட்ட கவனமாக இருக்கணும். அது யார் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிகமாக இனிமையாக உங்ககிட்ட பேசக்கூடியவங்க. அப்படி பேசுகிறவங்க எல்லாருமே நல்லவங்களாக இருக்க மாட்டாங்க. பணம் கேட்டு வரும் உறவினர்கள்கிட்ட பணம் கொடுத்து பின்னாடி பிரச்சனை வரவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாக இருங்க. யார் என்ன எப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பணம் தருவாங்களா, அவங்களோட தேவை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு பணம் கொடுங்க. இல்லைனா அதை நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. உங்கள் வெற்றியை பொறாமப்படுறவங்க உங்கள் வளர்ச்சியை சிலர் விரும்பவே மாட்டாங்க. உள்ளுக்குள்ளே கொதிப்பாங்க பொறாமையில். திருமண பலன் பற்றி கேட்டிங்க அப்படின்னா, 2026க்கு பின்னாடி திருமண யோகம் ரொம்பவே வலுவாக இருக்கும் உங்களுக்கு. திருமணம் ஆகாதவங்களுக்கு நல்ல பொருத்தம் வரும். காதல் திருமணம் கூட நடக்கலாம். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். பழைய பிரச்சனையெல்லாம் சரியாகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. குழந்தை பாக்கியத்தை பற்றி கேட்டிங்க அப்படின்னா, குழந்தை வரத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்கு நல்ல காலம் ஆரம்பிச்சிருச்சுங்க. மருத்துவ முயற்சியெல்லாம் வெற்றியாகும். குடும்பத்தில் குழந்தை சிரிப்பு, குழந்தைகளால் மகிழ்ச்சியும் ஏற்பட போகுது. குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக இருக்குது. தொழில் மற்றும் பணவரவு பற்றி கேட்டிங்க அப்படின்னா, தொழிலில் புதிய வாய்ப்புகள், பதவி உயர்வு, வியாபாரத்தில் வளர்ச்சி எல்லாம் வரப்போகுது. எதிர்பாராத வருமானம் கிடைக்கும். பழைய கடன்கள்லாம் குறையும். சேமிப்பு அதிகரித்து உங்களுக்கு பணவரவு அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நேரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த நேரத்தில் நீங்கள் உடை அணியலான்னு கேட்டிங்கன்னா, கடகராசிக்காரர்களுக்கு ரொம்பவே பொருத்தமான நேரம் வெள்ளை, இளநீலம், வெள்ளி நிறம், க்ரீம், லைட் க்ரீன், இதெல்லாம் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை ஈர்க்கக்கூடிய, நல்ல வைப்ரேஷனை இருக்கக்கூடிய கலர். நீங்கள் எந்த நிற
உடைய தவிர்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அடர் சிவப்பு, கருப்பு. அதிகமாக இந்த நிற உடைகளை நீங்கள் அணிஞ்சிங்க அப்படின்னா மன அமைதி மற்றும் அதிர்ஷ்டத்தை குறைக்கும். கடகராசிக்கான தெய்வம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கடகராசிக்காரர்கள் ரொம்பவே சக்தி வாய்ந்த தெய்வமான அம்மன், முருகன், பெருமாள், சந்திர பகவான் இவங்கெல்லாம் உங்கள் ராசிக்கு உரிய தெய்வங்கள். நீங்கள் என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திங்கக்கிழமையில் வெள்ளைப்பூ அர்ச்சனை, பால் அபிஷேகம், அம்மன் கோயில் தரிசனம் இதெல்லாம் நீங்கள் செய்யலாம். அம்மனுக்கு வெள்ளை நிற பூவில் அர்ச்சனை செஞ்சு வழிபாடு பண்ணலாம். வாழ்க்கையில் மிகப்பெரிய கஷ்ட காலம் எப்போ முடியும்னு கேட்டிங்க அப்படின்னா, கடகராசிக்காரங்களுக்கு ரொம்ப காலமாக மன அழுத்தத்தில் இருந்திருப்பீங்க. ஆனால் 2026க்கு பிறகு மன நிம்மதி உங்களுக்கு வரும். நல்ல மனுஷங்க வாழ்க்கையில் வருவாங்க. பணநிலை உயர ஆரம்பிக்கும். உங்களை விட்டு போனவங்கெல்லாம் மீண்டும் உங்ககிட்ட வந்து சேருவாங்க. கடகராசிக்காரர்களே, நீங்கள் இது வரைக்கும் அனுபவித்த கஷ்டமெல்லாம் எதுவுமே வீண் போகாதுங்க. உங்களை அழுக வச்ச நாட்கள்லாம் முடிவடைய போகுதுங்க. நீங்கள் அமைதியாக போராடிய ஒவ்வொரு நாளுக்கும் வாழ்க்கையில் பெரிய பரிசு தரப்போகுது. ஒரு விஷயம் மட்டும் நினைவில் வச்சுக்கோங்க, உங்கள் மனசு நல்லது, அதனால தான் கடவுள் உங்களை தாமதமாக சோதிக்கிறாரு. ஆனால் பெரிய அளவில் உங்களை ஆசீர்வதிக்க போகிறாரு. கவலைப்படாதீங்க, நம்பிக்கையோடு இருங்க, நல்லதே நடக்கும். மேலும் மிருக சீரிஷ 3-4 பாதக்காரர்களுக்கு இந்த 12 நாளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போவுமே நீங்கள் துணிச்சலாக செயல்படக்கூடியவங்க. உங்களுடைய பொருளாதார நிலை உயருங்க. செஞ்சுட்டு வர தொழிலில், வியாபாரத்தில் உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும். எடுக்கும் முயற்சியில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். போன மாதம் வரைக்கும் இருந்த போராட்ட நிலை மாறப்போகுது. உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகளும் விலகப்போகுது. மருத்துவ செலவு குறையுங்க. பெரியோரோட ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள்லாம் விலகும். மே 26 வரைக்கும் ஜென்மராசிக்குள்ளே சஞ்சரிக்கும் குருவால் அலைச்சல் அதிகரிச்சிருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடக்கும். திருமண வயசில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும். புதிய இடம் வீடு வாங்கும் முயற்சிகள்லாம் வெற்றியில் முடியும். குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருந்தவங்களுக்கு எதிர்பாராத தகவல், அதாவது நல்ல தகவல் கிடைக்கும். தம்பதிகளுக்குள்ள இணக்கமான நிலை இருக்குங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடிகள்லாம் விலகிரும், கவலைப்படாதீங்க. அதிகாரியின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். விவசாயிகளுக்கு எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேறும். மன தெளிவு ஏற்படும். மாணவர்கள்லாம் மேற்கல்விக்காக ரொம்பவே போராட வேண்டியதாக இருக்கும். வயதானவங்க ஆரோக்கியமாக நடமாடக்கூடிய நிலைமை உருவாகும். பரிகாரமாக நீங்கள் மாசாணி அம்மனை வழிபடலாம். சங்கடமெல்லாம் விலக வாய்ப்பு இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்கள் நினச்சதை சாதிக்கிறதுல வல்லவர்கள் இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள். உங்களுக்கு யோககாரகனான ராகு மே 26 வரைக்கும் குரு பார்வையோடு சஞ்சரிக்கிறதால எடுத்த வேலைகள் எல்லாமே வெற்றியாக முடியும். செல்வாக்கும் அந்தஸ்தும் உயரும். அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்பு பதவி கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. வெளிநாட்டு முயற்சியெல்லாம் சாதகமாகுங்க. வெளிநாட்டில் இருக்கும் சில பேருக்கு பிஆர் கிடைக்கும். சிலருக்கு வேலையில் இருந்த பயமெல்லாம் போகும். புதிய இடம் வீடு வாகனம் வாங்க மேற்கொள்ளும் முயற்சிகள் நல்லபடியாக முடியும். சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் கேது எடுக்கும் முயற்சிகள்லாம் உங்களுக்கு வெற்றியாக்க தருவார். தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் அதிகரிப்பார். சகோதரர்கள் இடையே சிறு சிறு கசப்பு கண்டிப்பாக உண்டாகும். கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது. முடிஞ்ச வரைக்கும் அனுசரித்து போங்க. பரவாயில்ல, விட்டு கொடுத்து போகிறதுனால ஒன்றுமே ஆகாது. உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள்லாம் விலக ஆரம்பிக்கும். ஆரோக்கியமாக நீங்கள் செயல்படுவீங்க. சனி பகவானுக்கு மே 26லேருந்து குரு பார்வை கிடைக்கும். அதனால் உங்களுக்கு வியாபாரத்தில் தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரும். சிலருக்கு எதிர்பார்த்த மாற்றம் கிடைக்கும். புது தொழில் தொடங்க முயற்சியெல்லாம் உங்களுக்கு வெற்றியாக முடியும். விவசாயத்தில் லாபம் அதிகரிக்கும். சில மாணவர்களுக்கு வெளியூரில் தங்கி படிக்கிற அளவுக்கு கல்லூரியில் இடம் கிடைக்கும். பெண்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்கும். நிம்மதியான நிலை உருவாகும். நீங்கள் பரிகாரமாக காளிகாம்பாளை வழிபடலாம். வாழ்க்கையில் நன்மைகள் நிறைய நடக்கும். புனர்பூச நட்சத்திரம் 1, 2, 3 பாதக்காரர்களுக்கு தெளிந்த ஞானமும் மற்றவங்களுக்கு வெளிக்காட்டக்கூடிய திறமையும் கொண்டவங்க தான் இந்த புனர்பூச நட்சத்திரக்காரங்க. உங்கள் ராசிக்கு சப்தமாதிபதியும் ஜீவனாதிபதியும் குரு மே 26 வரைக்கும் ராசிக்குள்ளே சஞ்சரிக்கிறதால உங்களுக்கு உழைப்பு அதிகரிக்க வாய்ப்பு இருக்குங்க. அதுக்கேற்ற வகையில் வருமானமும் கிடச்சிரும்.
பயம் ஒன்றும் தேவையில்லை. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு சிலருக்கு திடீர்னு இடமாற்றமோ இல்லை பதவி உயர்வோ ஏற்பட்டு குடும்பத்தில் இருக்கிறவங்க ஒரு பக்கமும் நீங்கள் ஒரு பக்கமும் வாழக்கூடிய நிலைமை கூட உருவாகலாம். குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்கு ஸ்வீட் எடுத்து கொண்டாடுங்கிற அளவுக்கு நல்ல செய்தி கிடைக்குங்க. கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சிலருக்கு பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரும், கவலைப்படாதீங்க. திருமண வயசில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும். சிலருக்கு மணமேடை ஏறக்கூடிய அளவுக்கு நில உருவாகும். சிலருக்கு சொந்த இடம் வீடுன்னு வாங்கவும், சிலருக்கு சொந்த வீட்டில் குடியேறக்கூட நிலைமையும் ஏற்படுங்க. குரு குடும்பத்தில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் உண்டாக்க போகிறாருங்க. பணவரவை அதிகரிக்க போகிறாரு. உங்களுக்கு கொடுத்த வாக்காக காப்பாற்றக்கூடிய அளவுக்கு உங்கள் செல்வாக்கை உயர்த்துவார். வெளி வட்டாரத்தில் உங்களுடைய மதிப்பை அதிகரிப்பார். நோய் நொடி வம்பு வழக்கு பிரச்சனை இருந்தது எல்லாமே இருந்த இடம் தெரியாமல் போக போகுது. உங்கள் கனவுகள் எல்லாமே இப்போது நனவாக போகுது. ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவானால் பார்த்து வரும் வேலையில் பிரச்சனை, தகுதி குறைவானவங்களால் அவமானம் இருந்த நிலையெல்லாம் குரு பார்வையால் மாறப்போகுது. உங்களை அவமானப்படுத்தியவங்களே உங்களை பாராட்டும் நிலை உருவாகும். செஞ்சுட்டு வர தொழில் விருத்தியாகும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சியெல்லாம் உங்களுக்கு நல்லபடியாக முடியும். வேலைக்கு நீங்கள் முயற்சி செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா தகுதியான வேலை உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வருமானத்துக்கு குறையே இருக்காதுங்க. எடுத்த வேலையில் எல்லாத்துலேயுமே வெற்றி தான் கிடைக்கும். பெரியோர்களோட ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும், அதில் சந்தேகமே இல்லை. செல்வாக்கு கண்டிப்பாக உயரும். பெண்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய நாட்களாக இருக்க போகுது. கணவரின் அன்பும் ஆதரவும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது. விவசாயிகளுக்கு நிம்மதியான நிலை உருவாக போகுது. நீங்கள் பரிகாரமாக இம்மையிலும் நன்மை தருவார வழிபாடு செய்யலாம். அதனால் உங்களுடைய சங்கடங்கள்லாம் விலகும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் புதுசாக இந்த சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.